என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னியே, பார்த்தா நல்லா தான் இருக்கியே, எங்கேயோ கிளம்பிட்டியே போல. இப்போ எதுக்குமா போய் சொல்லி அவசரமாக வர சொன்னியே? இப்போ தானே ஒரு வாரம் லீவ் முடிஞ்சு மறுபடியும் போய் சேர்ந்து மறுபடியும் இப்போ வர சொன்னீங்க. மறுபடியும் 2 நாள் லீவு கேட்டு வந்திருக்கேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டமா ஓடியாந்தா நீங்கள் வேட்டு காயா ஊழா உட்காந்துருக்கியே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எதுக்கு இப்போ போய் சொல்லி வர சொன்னீங்க? என்னை என்ன தம்பி பண்ண சொல்கிற? உண்மை சொல்லி கூப்பிட்டா வருவியா? நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு பொண்ணு பார்த்து கால் தேஞ்சே போச்சு. நீ என்ன இப்போ வேணாம் அது நொட்டே இது நொட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ இப்படி காலம் கடத்திக்கிட்டே இருந்தியா எனக்கு வயசாகிக்கிட்டே போகிறது. உனக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணால் தானே தேவையில்ல. அதனால தான் பொய்ய சொல்லி வர சொன்னேன். இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறோம். என்னம்மா பண்ணுறீங்க? இது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேனே. இதுக்கு தான் வர சொல்லி இருந்தேன். பேசாமல் வந்திருக்கவே மாட்டேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு பேசாமல் இருந்துருவேன். எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. என்னடா ஊரில் உலகத்தில் இல்லாதையா கேட்குறேன். பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேர பிள்ளைய கொஞ்சணும்னு ஆசைப்படுறது தப்பாடா? உனக்கு எத்தனை வயசுல ஆகுது? என்னப்பா 30 வயசு தானே ஆகுது. அது ஒரு வயசா? ஏண்டா 30 வயசு ஆச்சுடா, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி வைக்கிறது இல்லையா? அம்மா இன்னும் 30 வயசு தான்மா ஆகுது. என்னோட பிறந்தவங்களாம் இன்னும் கல்யாணம் பண்ணல. எல்லாம் சிங்கிளாக தான் சுற்றிக்கிட்டுறாங்க. என்னதுக்கு இப்போ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாளாச்சும் ஃப்ரீடமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டியா? எனக்கு பிடிச்ச பொண்ணா நானே பார்த்துக்கிறேன். அது சரிப்பட்டு வராது தம்பி நம்ம குடும்பத்துக்கு. உனக்கு பிடிச்ச பொண்ணா சொல்லு, நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இந்த பொண்ணு பார்க்குற வேலை, லவ் பண்ணுற வேலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியாத. எனக்கு அதெல்லாம் கெட்ட கோபம் வந்துட்டு பார்த்துக்க. சும்மா ஃப்ரீடமாக வரணும்னு எல்லாத்துக்கும் இது பண்ணக்கூடாது. சரிம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்மா. கொஞ்சம் நாள் ஆகட்டுமான்னா ஒரு 2 வருஷம் ஆகட்டும், பொறுத்துக்க. எப்போ கேட்டாலும் 2 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும் சொல்லி காலத்தையும் தள்ளிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாதுடா. இன்னைக்கு போகிற நீ வர முடியுமா முடியாதா? அம்மா ப்ளீஸ்மா, என் செல்லக்குட்டி அம்மா. இல்லை இந்த ஒரு தடவைம்மா, அடுத்த தடவைலாம் நான் ஓகேன்னே சொல்லிடுவேன். அப்புறம் 2 வருஷம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரே 2 வருஷமா பொறுத்துக்கம்மா. நானே எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லி நீ அந்த மாதிரி பாரு. இல்லைடா அதெல்லாம் முடியாதுடா. இந்த தடவை உன்னை விடுறதா இல்லை. எப்போ இப்படி சொல்லி தான் என்னை ஏமாத்துறேன். என் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுடா. இன்னைக்கு போகிறோம். நான் பொண்ணு வீட்டிலலாம் வாரேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அம்மா பிரீத்தி இருக்காளம்மா, அவளுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைமா. அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கலாமா. பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா சொல்லு. பிரீத்தி கல்யாணம் பண்ணுறத பற்றி உங்கள் சித்திக்கிட்ட நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நீ பண்ணு, அதுக்கப்புறம் அவளுக்கு பண்ணிக்கலாம். அவன் சின்ன பிள்ளைடா, பொம்பளை பிள்ளை. நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம். நீ ஆம்பளை பைய தானே, நீ பண்ணு முதல்ல. அவளை தள்ளி விடுறதுலே இருக்க. பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்காதே. அம்மா ப்ளீஸ்மா, இப்போ வேணாம்மா. எனக்கு ஆஃபீஸில் வேறு நிறைய வேலை இருக்குமா. நீ முடியலைன்னு சொல்லுவோம். நம்ம குடுன்னு ஓடியாந்து பிரீத்தி கூட வாரந்துன்னா நான் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடியாந்து. நீ எதுக்கும் இப்படி போய் சொல்லிக்கிட்டே தெரியும். கேளுப்பா உங்கள் அம்மாட்ட. அப்போ நீ இப்பெல்லாம் பொய் சொல்லாதடி, பதறி அடிச்சுக்கிட்டு புள்ள ஒடியாருவேன்னு சொன்னால் கேட்குறாள். நம்ம சொல்கிறது எங்கே கேட்குற? பொண்ணு பார்க்கணும் பிள்ளையாச்சும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். நான் வந்து சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு என் பிள்ளையாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் கேட்டால் விடுறாளா? உங்களுக்கு திமுறை ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். நான் பிள்ளைகிட்ட என்ன பேசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போல்லாம் ஒன்று கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க வேணாம். கிளம்புங்க முதல்ல. இல்லைம்மா பார்வதி, சும்மா பேச்சுக்கு சொன்னேன் மயனுக்காண்டி. நீ வேறு சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க. ஆத்தாள் மயனு பேசுறியே, 1008 பேசுவியே. இதில் நான் எதுக்கு குறுக்க? என் வாயும் சும்மா கிடக்காது. ஏதாச்சும் சொல்லுவேன், அப்புறம் சண்டை வரும். அப்புறம் நைட்டு நான் சோத்துக்கு எங்கே போகிறது? அந்த பையன் இருக்குல்ல, அப்படியே இருங்க. பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுவேல, அப்போதையும் வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணாதான் நல்லா சுற்றிக்கிட்டு திரின்னு. நீனா ஒரு பெத்துன அப்பனா? இப்போ எதுக்குமா அப்பா திட்டுற? அவர் என்னம்மா நல்லதுக்கு தானம்மா சொல்கிறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கட்டுமே சொல்கிறாரு. நான் சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்கிறாரு. இதில் என்னம்மா இருக்கு உனக்கு? 2 வருஷம்லாம் இல்லைடா, இன்னும் 6 மாதம் தான்டா டைமு. அதுக்குள்ளே நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்குவேன், நீ பொண்ணு பார்க்க வர மாட்டேன், அது மாட்டேன் இது மாட்டேன்னு அடம் முடிச்சுன்னு வச்சுக்க. நானே போய் பொண்ணை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு கல்யாணம் அன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் உன்னை கூப்பிடுவேன். அதுன்னு சொல்லிட்டேன். அப்போ மட்டும் முரண்டு பிடிச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா அது அம்மா இப்படி பேசிட்டு போகுது? பிரவீன், இது உங்கள் அம்மா குணம் தானே, உனக்கு தெரியாதா? சும்மா ஏதாச்சும் பொண்ணு மனசை போட்டு குழப்பிக்காத. அதான் 6 மாதம் சொல்லியிருக்கால, பார்த்துக்கலாம். இல்லைப்பா இந்த தடவை சொன்னதை செஞ்சாலும் செஞ்சுன்னு போல. எனக்கு வேற பயமாக இருக்குது. நீனே தான் ஏன்டா கல்யாணத்தை பண்ணி தொலைச்சா என்னடா? கல்யாணத்தை பண்ணி நீ வாடி நிம்மதியாக இருந்தால் அவனும் வாய் ஓஞ்சுருல. மாமியார் மருமகள் ஏதோ பேசி சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. உன்னைய விட்டுருவாள்ல. நீனும் பண்ணி தொலைய மாட்டேங்கிறியா? யாரையும் லவ் இவ் பண்ணுறியாடா? ஆமாம், எங்கே யாரும் மாட்ட மாட்டேங்கிற. நம்ம பின்னாடி போனால் அவளுக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிறாளுங்க. என்னடா? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னப்பா. சரி 6 மாதம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். நான் கிளம்பவா? நைட்டே கிளம்புறேன். அவசரமாக ஒடியாந்து பிரீத்தி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள்கிட்ட நான் பேசினேன்டா, நீ ஃபோன் எடுக்கலைன்னு எனக்கு பண்ணா. நான் பேசிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி நைட்டு கிளம்பு. நான் போய் கறி எடுத்துகிட்டு வரேன். அம்மா சமைச்சு தர சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு கிளம்பு. கறியா? அது இன்னைக்கு சமைச்சு தருமான்னு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு கடையில் பிரியாணியே வாங்கி தந்துருப்பா. அதுவும் கரெக்டு தான்டா. இன்னைக்கு சமைக்கிற சந்தேகம் தான்டா. நம்ம கடையில் சாப்பிட்றதே நமக்கு வாஸ்தவம். சொன்னோம்னா சட்டி முட்டையெல்லாம் போட்டு உடச்சி தள்ளிடுவா நம்ம மண்டை மேலே. என்னடி உங்க அண்ணனே ஆளை காணும்? அண்ணன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். இங்கே எங்கேயாச்சும் இருப்பேன், நீ பார்த்துருக்க மாட்டேன். இல்லையடி ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டேன்டி. கேண்டீனில் கூட பார்த்துட்டு வந்து உங்கள் அண்ணனை காணும். ஏன் உடம்பு சரியில்லையா? வரலையா? ஆஃபீஸ் பூரா தெரியா? எதுக்கடி நீ அவனை பற்றி தேடிக்கிட்டு அவன் வந்தால் உனக்கு என்ன வரலன்னு அவனுக்கு நான் எங்கேயாச்சும் பசங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன். இல்லடி நேற்றுலாம் நல்லா தானே பேசினாங்க, இன்னைக்கு காணமே. அதனால தான் கேட்டேன். என்ன
என்ன எங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கியே என்னன்னு தெரியல, என்ன விஷயம்? சும்மா தாண்டி தேடி நீ வேற. சரி அண்ணன் ஊருக்கு போயிருக்கு, நைட்டுக்கிழமை காலைல வந்துடும். ஊருக்கா? எதுக்குடி? அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கடி, அதனால தாண்டி அண்ணன் ஊருக்கு போயிருக்கு. உன்ட்ட சொல்லலையா? என்னடி சொல்ற? அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? உன்ட்ட சொல்லவே இல்லையேடி. சரிடி சரிடி, அண்ணன் காலைல வந்துடும் பார்த்துக்க. வேணா அண்ணனை தேடுறா, 2 பேருக்கும் சம்திங் தான். அவனும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. ஏதாச்சும் நல்லது நடந்தால் நமக்கு நல்லதுதான். நல்லா ஃபீல் பண்ணிடி, ஃபீல் பண்ணு. ஆமா பவி, கோயிலுக்கு போறேன்னு சொன்னியே, இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கோயிலுக்கு போலாமா இன்னைக்கு? இல்லடி கோயிலுக்கா, இன்னொரு நாள் போலாண்டி, எனக்கு மனசே சரியில்லைடி. என்னடி நைட்லாம் நீ வந்தா கோயிலுக்கு போலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ நல்லா தான் பேசினா, இப்போ மனசு சரியில்லைங்கிற. என்னடி ஆச்சு? இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு, அதனால இன்னொரு நாள் போகலாம். சரியா, நீ போய் வேலையை பாரு. அப்போ கன்ஃபார்ம் சம்திங் தான். என்னடி சம்திங்? இல்லடி நான் வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். சரி நான் கிளம்புறேன். நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எல்லாருமே இப்படிதான் இருக்கா, நம்ம தான் எல்லாரையும் தப்பா நினச்சிக்கிட்டே இருக்கோம். சரி நம்ம மனசுல வேற மனசு சும்மாவும் இருக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்கு. நான் எதுக்கு அவனை தேடுறேன்? அவன் வந்தா எனக்கு என்ன, வரலன்னு எனக்கு என்ன, யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறேன். எதுக்கு? இனிமேல் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ஒருவேளை நேற்று நான் கோயிலுக்கு வர சொன்னே போலன்னு இப்படி பண்றானோ, அதுக்காக பொண்ணு பார்க்குற வரைக்கும் போவானா? இனிமேல் பேசவே கூடாது அவன் வந்தா. இவன் பேச்சு கேட்டால் முதல்ல அந்த கம்பெனிக்கு வந்தால் பெரிய தப்பா போச்சு. நம்மளாம் வேறு கம்பெனி பிடிச்சி எங்கிட்ட தனியாக கூட போயிருக்கலாம் போல. இங்கே வந்து நம்மளே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அவன் பொண்ணு பார்க்க போனால் எனக்கு ஏன் கோவம் வருது? அவன் பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணுறேன், புள்ள பெற்றுக்கிறேன், அதுக்கே நமக்கு கோவம் வருது. அவன் எதுக்கு நான் வரலன்னு இன்னைக்கு பூரா தேடுனி? கடவுளே, எதுக்கு தான் நான் இப்படி இருக்கணும் தெரியல. எல்லாரும் ஈஸியாக நம்பிடுறேன் அப்படியே. என்ன சிஸ்டர், வேலை பார்க்காம இப்படி தனியாக நின்றுக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? இல்லைங்க நான் ஒன்றும் இல்லைண்ணா, மனசு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏம்மா பிரவீன் இல்லைன்னு தேடினியோ? நீ தேடணும்னு கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தியே. இந்த அண்ணன்ட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பேனே, அவன் ஊருக்கு போயிட்டுருக்கானே. இல்லை நான் சும்மா காணமேன்னு தான் தேடினேன். அப்புறம் பிரீத்திட்ட கேட்டேன், ஊருக்கு போயிட்டாங்க, பொண்ணு பார்க்க போயிருக்காங்களாமே சொன்னான். மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா. பொண்ணு பார்க்காம போயிட்டேன், என் அவன் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு போனேன். இங்கே வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். உன்கிட்டையும் சொல்லலையாம்மா? தெரியலண்ணா, எனக்கு ஒன்றும் தெரியலண்ணா. சரிண்ணா நான் வரேன். என்னடா அது, சிஸ்டரோட முகத்தில் சோகம் தாண்டவமாடுது. பிரவீன் போயிட்டான்னு தானே காலைல பூரா தேடி இருக்கா. இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லணுமே. பாவி பையன் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். வரட்டும், என்னட்டே சொல்லாமல் போயிருக்கான். பொண்ணு பார்க்க வாடா போயிருக்க பொண்ணு. அவனுக்கு எல்லாம் கரெக்டாகுது, நமக்காக மாட்டேங்குது. இந்த புவி இன்னும் ஆளே காணும், எங்கன்னு தெரியல. சரி அவள் வரட்டும். வந்தோன்னே ஒரு அட்டனஸை போட்டு அவள்கிட்ட திட்டு வாங்கலைன்னா நமக்கு தூக்கமும் வராது, அன்னைக்கு பொழுதும் போகாது. அவள்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு திட்டத்தையும் போகிறா. இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாம் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். வரட்டும். இவன் என்ன வாசல்லே நிற்கிறேன் இன்னைக்கு? சேரீ வேறு கட்டிட்டு வந்திருக்கேன். இவன் சும்மாவே ஏதாச்சும் சொல்லுவேன். ஓய் செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன சாரியில் வந்திருக்க? இல்லைங்க காலைல கோயிலுக்கு போனேன், அப்படியே வந்துட்டேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. சூப்பராக இருக்குது சாரி. இனிமேல் சாரிலே வந்துடுறியா டெய்லி? இல்லைங்க டைம் ஆச்சுன்னு அப்படியே வந்துட்டேன். அதோட எனக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஆஃபீஸ்லாம் கட்டிட்டு வர முடியாது. நான் சொன்னதும் நீ செஞ்சுட்டா ஓகேன்னு சொல்லிட்டா அந்த வானமே இடிஞ்சு விழுந்துடாது. செய்ய மாட்டேன்னே தெரியும், இருந்தாலும் சொல்லி பார்த்தேன். சரி தாயி போ. அப்புறம் உங்கள் மாமா எப்படி இருக்கேன்? மாமாவா? எந்த மாமா? இல்லைம்மா, உன்னுடைய வருங்கால கணவர், அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். ஓ அப்படியா? இருக்காங்க. ரொம்ப சலிப்பாக பேசிட்டு போகிறா. தேவையில்லாமல் வாய் கொடுத்துட்டோமோ, சும்மாவே பேச மாட்டா. நம்ம மாமா எப்படி இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்படி இப்படின்னு வேறு சொல்லிவிட்டோம். பிடிக்காதால கோவமாக தான் இருப்பா.